ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்ட்ரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம போஸ்ட் வீடியோஸில் ப்ரீவியஸில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தான் பார்த்துட்ருக்கோம். மீசிமா மற்றும் மீப்போவாக பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூட்டியான ஒரு 11 டைப்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த 11 ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கொஷின்ஸ் செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் நம்ம 7 டைப்ஸ் வரைக்கும் முடிச்சாச்சு. 9th டைப்பும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபேக்டரைசேஷன். ஸோ எப்படி அது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்க்கும்போது அந்த ஃபேக்டரைசேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த இதில் நம்ம எதை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, அல்ஜிப்ரா டைப்பும் மற்றும் அப்ளிகேஷன். எப்படி எந்த மாதிரி அப்ளிகேஷன் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், எந்த மாதிரி டைப்பில் வரும் அப்படிங்கிற அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸையும் ப்ளஸ் அல்ஜிப்ரா டைப்பையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அல்ஜிப்ரா டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 9 ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த 9 ஃபார்முலாஸை நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். ஸோ அது மெமரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கொயருக்கான ஃபார்முலாஸ் எழுதிக்கணும். அதே போல் அடுத்தது கியூபுக்கான ஃபார்முலாஸ் எழுதிக்கணும். ஸோ ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு ஸ்கொயரில் ஒரு 5 ஃபார்முலா, கியூபில் ஒரு 4 ஃபார்முலா, மொத்தமாக நம்மளுக்கு 9 ஃபார்முலாஸ் இருக்குது, 9 ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அதுக்கு நம்மளுக்கு தெரியும் a² + b² + 2ab அப்படின்ட்டு. அதே போல் a - b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, a² + 2b². இந்த +2க்கு பதிலாக நம்ம -2ab போடணும். இது ரெண்டும் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஃபார்முலா. அடுத்தது a + b த ஹோல் ஸ்கொயர் + a - b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதுகிறோம். a + b த ஹோல் ஸ்கொயரையும் a - b த ஹோல் ஸ்கொயரையும் சேர்த்து எழுதுகிறோம். அப்போ சேர்த்து எழுதும் போது என்ன ஆகுது, இதையும் அப்படியே நம்ம சேர்த்து எழுதுவோம். அப்போ சேர்த்து எழுதுனா நம்மளுக்கு என்ன வரும், ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதும்போது என்ன வரும், a² + a² வருமா, அப்போ 2a² வந்துடும். அதே போல் b² + b² வருமா, அப்போ 2b² வந்துடும். இந்த -2ab + 2ab கேன்சல் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், 2a², அதாவது 2a² + 2b² இருக்கும். அப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருக்கக்கூடிய 2 நம்ம வெளியே காமனாக எடுக்கிறோம். இப்போ 2 காமனாக நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு a² + b². அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் + a - b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, 2 × a² + b². அடுத்தது a + b த ஹோல் ஸ்கொயர், அதே போல் a - b த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு ப்ளஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம். இது அப்படியே மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ இதையும் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லா ஃபார்முலாஸுமே நம்ம டெரைவ் பண்ணி தான் நம்ம கொண்டு வர போகிறோம். எதுவுமே நம்ம பைக்அவுட் பண்ண போக தேவையில்லை. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு வேளை மறந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் கூட நீங்கள் பார்த்து நீங்கள் எக்ஸாமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ என்ன பார்த்தோம், a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் முடிஞ்சு. இப்போ இந்த a + b ஹோல் ஸ்கொயர் - a - b ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம எப்படி பண்ணலாம், இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு a + b ஹோல் ஸ்கொயரோட இதை நம்ம எழுதியாச்சு. அதே போல் a - b ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சு. ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், மைனஸ் பண்ணும்போது இந்த மைனஸை நம்ம உள்ள இந்த ஹோல் டேர்முக்குள்ளே மல்டிபிள் பண்ணணும். அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய சைன்ஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸாக இருக்கக்கூடிய சைன்ஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், +a² -a² ஆகும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -b² ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2ab ஆகும் கிடைக்கும். இப்போ பாருங்க உங்களுக்கு +2ab அதே போல் சாரி, இங்கே +a² இருக்குது, இங்கே -a² இருக்குது, இது கேன்சல் ஆயிரும். அதே போல் +b² -b² கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்க டைம் என்ன, +2ab இருக்கும், அங்கேயே ஒரு +2ab இருக்கும். அப்போ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, 4ab + 4abங்கிற ஆன்சரும் நமக்கு கிடைச்சிச்சு ஆன்சரு. அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் + a - b ஹோல் ஸ்கொயருங்கும்போது 2 × a² + b². அதே போல் a + b ஹோல் ஸ்கொயர் -a - b ஹோல் ஸ்கொயருங்கும்போது 4ab, அதுவும் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். அடுத்தது a² - b². இப்போ நம்ம பர்டிகுலராக ஒரு டேர்ம் ஒரே ஒரு a² - b² மட்டும் பண்ணும்போது அங்கே என்ன இருக்கும், அங்கே ஒரு ப்ளஸ் இருக்கும். ஏன்னா ஸ்கொயர்னா 2a வரணும் இல்லையா, அப்போ ஒரு a இங்கே ஒரு a, ரெண்டு டேர்ம் a × a நம்ம மல்டிபிள் பண்ணும்போது a² கிடச்சிரும். அதே போல் b²ங்கும்போது b × b மல்டிபிள் பண்ணும்போது b² கிடச்சிரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, மைனஸ். அப்போ a² - b²னா அது 2 டைம் போடணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்தால் தான் நம்மளுக்கு மைனஸ் வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரணும், சைன் ஒன்று ப்ளஸ் வரணும், இன்னொன்று மைனஸ் வரணும். இதுதான் இந்த 5 தான் நம்மளுக்கு ஸ்கொயருக்கான ஃபார்முலா. அடுத்து கியூபுக்கான ஃபார்முலா பார்ப்போம். a + b த ஹோல் கியூப், a + b த ஹோல் ஸ்கொயர் பார்த்தோம்னா, அதே போல் a + b த ஹோல் கியூப் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இதையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். எப்படி a² b² எழுதணுமோ அதே போல் a³ b³ + 3ab ரெண்டுமே அங்கே ஒரு 2ab தான் போட்டோம். இங்கே நம்ம கியூபுங்கிறனால 3a² b + 3ab² அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா, அப்போ இதை எப்படி காமனாக நம்ம எழுதலாம், a³ b³ அப்படி எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே 3 காமனாக இருக்குது. அப்போ நான் 3 காமனாக இருக்குது, ஸோ 3 வெளியே எடுத்துறேன். அதே போல் இந்த ரெண்டு டேர்ம்லையுமே என்ன காமனாக இருக்குது, இதுலையும் 2a இருக்குது, இதுலையும் ஒரு a இருக்குது. அப்போ ஒரு a காமனாக எடுத்துடலாமா,
இதில் ஒரு பி இருக்குது, இதில் 2 பி இருக்குது. அப்போ ஒரு பியை நான் காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஏவும் ஒரு பியும் மட்டும் இருக்கும். அப்போ ஏ ப்ளஸ் பி. ஸோ இப்படி நான் எழுதிக்கலாம். அதே போல் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் அப்படிங்கும்போது என்ன ஆகும், இந்த சேம் ப்ளஸுக்கு வந்த ஆன்சர் தான் உங்களுக்கு அது ப்ளஸுக்கு பதிலாக எல்லா இடமும் என்ன ஆயிடுது, மைனஸ் ஆயிடுது. அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதுதான் வந்து உங்களுக்கு ஏ மைனஸ் பிக்கான ஃபார்முலா. அடுத்தது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். இப்போ ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதணும். அதே போல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதணும் இல்லையா. இங்கே ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுக்கு என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுக்கு என்ன ஃபார்முலா, ப்ளஸ்ஸுங்கிறனால ஒரு ஏ ப்ளஸ் பி கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு என்ன வரணும், மைனஸுங்கிறனால இந்த ஏபி ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது வரணும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் நம்ம இங்கே எழுதணும் ஏபி 2 இன்ட்டு ஏபின்னு எழுதணும். அடுத்து இந்த ஏபியை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய டேர்ம்ஸில் ப்ளஸ் தான் வரணும். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸில் வந்து உள்ள மைனஸ் வரணும். இந்த ஏபி கிட்ட வர சைனை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதை மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம். இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னா இந்த ஏபியோட டேர்ம் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த 7-9 ஃபார்முலாவே நீங்கள் வந்து தரவாக படிச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து அல்ஜிப்ரா டைப்க்கு பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து டைப் சால்வ் பண்ணியிருக்கேன் ஒரு சம்மை நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இப்போ இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போது இந்த அல்ஜிப்ரா டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுல ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, மொத்த அடுக்கை வந்து நம்ம விரிவுபடுத்தக்கூடாது. அப்போ எதை தான் விரிவுபடுத்தணும், மொத்த அடுக்கு இல்லாமல், அதாவது ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஹோலாக, அதாவது ஒரு 4-5 இல்லை ஒரு 2-3க்கு பொதுவாக ஒரு ஸ்கொயர் நம்ம போட்டிருப்போம் இல்லையா. இப்போ நம்ம ஃபார்முலாலே பார்த்தோம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அடுத்து வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப். இந்த மாதிரி 2 எண்களுக்கு 2 நம்பர்ஸுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஹோல் ஸ்கொயர் ரெண்டுக்குமே பொதுவான அந்த ஸ்கொயர் நம்ம போடும்போது அதை நம்ம எல்சிஎம்முக்கும் ஹெச்சிஎம்முக்கும் விரிவுபடுத்தக்கூடாது. சரிங்களா. அப்போ எதை தான் இது பண்ணணும், அப்போ எதை பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம் இல்லையா, ஏ ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் இந்த ஏக்கு மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் வந்து பி ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிக்கு மட்டும்தான் இல்லையா, அப்போ இந்த பி ஸ்கொயரை எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போது இந்த ரூலை நீங்கள் கண்டிஷனை வந்து மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து தராங்க. இப்போ இது கூட எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது நான் என்ன சொல்லியிருக்கோம், ஹோல் ஸ்கொயர் இருக்கிறத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை அப்படியே நம்ம வச்சுக்கணும். அப்போ எல்சிஎம்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ அந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கட்டும், அதை மாற்றவே கூடாது, அப்படியே நீங்கள் எல்சிஎம்ல எழுதிக்கணும். அப்போ நம்ம எதை மாற்றணும், சேஞ்ச் பண்ணக்கூடிய டேர்ம் எது அப்படின்னு பார்த்தா இந்த டேர்ம். சரிங்களா. அப்போ இந்த டேர்ம் தான் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அப்போ இந்த டேர்முக்கான ஃபார்முலா என்ன, ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ தான் பார்த்தோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போகிற ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அதை அப்படியே எழுதுவோமா. இப்போ ஏ ப்ளஸ் பி எழுதியாச்சு, எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதே போல் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இது எல்லாத்துக்கும் பவர் போடலாம். ஸோ எல்லாமே 1 1 1 அப்படிங்கிற பவர் வரும். சரி, அப்போ கொஷனில் என்ன இருக்கோ அதை ஒரு டைம் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது அதுக்கு கீழேயே நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது எழுதணும். இப்போ கொஷனில் இருக்கிறது நான் அப்படியே எழுதிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. இப்போ இதுக்கு மட்டும்தான், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதோட எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோட இதோட பவர் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஸோ அது அப்படியே வச்சுக்க போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதுக்கு என்ன ஃபார்முலா, இதுக்கு வந்து எக்ஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா எழுதியாச்சா. ஸோ இப்போ அதுக்கான எல்சிஎம் பார்க்கலாம். இப்போ எல்சிஎம் அப்படிங்கும்போது நம்ம பவர்ஸில் எழுது இல்லையா, பவர்ஸில் எது ஹையஸ்ட்டோ அது எழுதுன டைப் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ எல்சிஎம்னா லோயஸ்ட்டு, இதோட ஹையஸ்ட்டை பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எழுதியாச்சு. இதோட ஹையஸ்ட்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ ஹையஸ்ட் வந்து 2. அடுத்தது
இதை பார்க்க போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் பார்க்க போகிறோம். இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே எந்த டேர்முமே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் ஒய் இது ஹோல் பவர் 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ இது ரெண்டில் இது ஹையஸ்ட் டேர்ம், 1 தான் ஹையஸ்ட் டேர்ம். அடுத்து ஹெச்சிஎஃப் வந்து லோயஸ்ட் எடுக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட லோயஸ்ட் எது, பவர் 1. அதே போல் இங்கே பவரில் எக்ஸ் மைனஸ் ஒய் பவரில் 0. அப்போ இது எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ என்ன வரும், 1 தான் வரும். ஸோ அப்போ ஹெச்சிஎஃபோட ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும்தான். ஸோ இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த டேர்முக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதக்கூடாது. ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கக்கூடிய அந்த டேர்முக்கான ஃபார்முலாவை நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை மட்டும் எழுதிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாவையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி அதில் எது ஹையஸ்ட் லோயஸ்ட் அப்படிங்கிறத எழுதுறது தான் இந்த இது. ஓகேவா? இதில் ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன ட்ரிக்கு, ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு ஹோல் ஸ்கொயர் டேர்மோட நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இல்லை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த டேர்ம் வருதோ, அப்போ எந்த இடத்துலலாம் அந்த டேர்ம் வருதோ அந்த இடத்துலலாம் அதுக்கு பக்கத்தில் என்ன ஹோல் பவரில் போட்டிருக்கோமோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் ஆன்சராக நம்மளுக்கு வரும். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் போட்டிருக்கோமா, அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்துருச்சு. இங்கே கியூப் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, இங்கே பக்கத்தில் என்ன டேர்ம் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதுதான் ஆன்சர். இதுக்கு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு உள்ளே என்ன இருக்கோ அதை நீங்கள் எழுதிடலாம். அந்த வேரியபிள்ஸை நீங்கள் எழுதிடலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடலாம். அடுத்தது இப்போ இதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொஸ்டின் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், அதே போல் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர். சரி, இப்போ நம்ம ஹோல் ஸ்கொயர்னா அது என்ன பண்ணக்கூடாது, அதை எலாபரேட் பண்ணக்கூடாது. அப்போ எதை தான் நம்ம பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தான் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், இதில் அப்படியே என்ன இருக்கோ எழுதணும், நம்ம ஃபார்முலாவில் எழுதக்கூடாது. அப்போ இது அப்படியே எழுதுங்க. ஸோ என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் மைனஸ் ஒய் தான் கொஸ்டினில் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் பவர் 2 தான் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லை. அப்போ இதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எழுதலாம். ஸோ எல்சிஎம் போது ஹையஸ்ட் வந்து இதில் என்ன தான் இருக்குது, 1 தான் இருக்குது. அடுத்தது இதில் இருக்க ஹையஸ்ட் என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஹெச்சிஎஃபோட லோயஸ்ட் என்னது, லோயஸ்ட் வந்து 0, இதில் வந்து லோயஸ்ட் வந்து 1 எழுதியாச்சு. 0ஓட வேல்யூ 1, அப்போ இதோட எக்ஸ் மைனஸ் ஒய், ஹெச்சிஎஃபோடது எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த மாதிரி கேட்கக்கூடிய டைமில் பெரும்பாலும் உங்களுக்கு ஹெச்சிஎஃப் வேல்யூஸ் தான் வந்து கேட்பாங்க. அடுத்து இங்கே ஸோ இதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ கொஸ்டினே உங்களுக்கு ஈஸியாக இவ்வளோ ஸ்டெப் நீங்கள் போடவே தேவையில்ல. கொஸ்டின் என்ன சொன்னோம், ஒரு ட்ரிக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது பக்கத்தில் வந்துருச்சு, அந்த இடத்துல வந்துருச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டேர்ம் தான் ஆன்சர்னு சொன்னோம். அப்போ என்ன ஆன்சர், இதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது ஆன்சர். அவ்வளோ நம்ம டேரெக்டாக போட்டு போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் போட்டுடலாம். அடுத்து இரு எண்களின் கூடுதல். ஸோ கூடுதல், இரு எண்களின் கூடுதல் அப்படிங்கும் போது நம்ம என்ன வரும், ஏ ப்ளஸ் பி வரும். ரெண்டோட சம் கூடுதல், சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். அப்போ அந்த நம்பர் நம்மளுக்கு தெரியல, ஸோ ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துக்கிட்டோம். அதோட சம் வந்து என்ன வந்திருக்கு, 14 வந்திருக்கு. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 100 எனில். அப்போ வர்க்கங்கள் அப்படின்னா ஸ்கொயர். அப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் 2 நம்பர் 100. அப்போ ஸ்கொயர் ஆஃப் 2 நம்பர் போது என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் என்ன, 100. அப்போ என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் 2 நம்பர் 100 கொடுத்துட்டாங்க. அந்த இரு எண்களின் வித்தியாசம் என்ன, இந்த இரு எண்ணோட வித்தியாசம், ஏ மைனஸ் பியோட வித்தியாசம் என்ன, டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி இருக்குது, ஏ மைனஸ் பி இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஃபார்முலா நம்ம என்ன பண்ணலாம், என்ன ஃபார்முலா போடலாம், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இருக்கா. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போடலாம், அதே போல் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போடலாம். ஸோ அப்போ அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வரும். இப்போ எல்லாமே ஃபார்முலாவில் வரக்கூடிய ஃபார்முலாவை நம்ம எழுத போகிறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா வரும், 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 14 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வருது 100. அப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 200. இப்போ இந்த 14 ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 196. அப்போ ப்ளஸ் 196 அன் சைடு போகும்போது மைனஸ் 196 ஆகும். அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 4 கிடைக்கும். அப்போ ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு 2 தான் 4. அப்போ நம்மளுக்கு அதுக்கு ஆன்சர் 2. சரி, இதே போல தான் நிறைய சம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதை பாருங்க, இதுவுமே அதே எக்ஸாம்பிள் தான். இந்த சம் ஆஃப் த 2 நம்பர், அப்போ 2 நம்பரோட சம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் அவங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர் ஸ்கொயர் வந்து கொடுத்துட்டாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர் ஸ்கொயர் இஸ் 112. ஸோ அவற்றின் வர்க்கங்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 112. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர், 2 நம்பருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் ஏ மைனஸ் பியை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதே போல் ஏ ப்ளஸ் பி, இதே ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா போட போகிறோம். அப்போ என்ன வரும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதில் நம்மளுக்கு என்ன தெரியும், வித்தியாசம் தெரியும், 112 தெரியும். ஏ ப்ளஸ் பி என்னது 14 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏ மைனஸ் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதை நம்ம வகுத்தோம்னா அடிச்சோன்னா என்ன வரும், 8. 14 8 112 வரும். அப்போ ஏ மைனஸ் பியோட ஆன்சர் என்னது, 8.
இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அல்ஜிப்ரா சம். இப்போ அப்ளிகேஷன் சம் பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்சிஎம் இது வந்து அப்ளிகேஷன்ல இது எல்சிஎம்மா, இதை எல்சிஎம் கண்டுபிடிங்க, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்கன்னா கேட்க மாட்டாங்க. அப்போ இது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வகுபடும் டிவிசிபிள் அப்படிங்கிற வார்த்தை வந்து அது வந்து எல்சிஎம் அப்படின்னு அர்த்தம். கம்பைன்டு, அதே போல கனெக்ட், மீட்டிங், சேர்ந்து, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுவும் எல்சிஎம் அப்படின்னு அர்த்தம். ஹெச்சிஎஃப் அப்படின்னா அதுல வந்து மெஷரிங் டூலு, இல்லை வந்து அளவுகோல், இல்லை ஈக்குவல் ஷேரிங், சமமாக பிரித்தல் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து ஹெச்சிஎஃபோட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா அந்த சம் ஹெச்சிஎஃபா இல்லை எல்சிஎம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, அதில் நம்ம அப்ளிகேஷனில் இப்போ நம்ம ஒரு சம் பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எந்த மிகச்சிறிய எண்ணுடன் 3 கூட்டினால் இந்த நம்பரால் வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு மிகச்சிறிய எண்ணோட நம்ம ஒரு 3 கூட்டணும். கூட்டுற நம்பர் வந்து இந்த எல்லா டேபிளையுமே வகுப்படணும். அப்போ நம்மளுக்கு இது எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்ஆ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படிங்கும்போது இப்போ நம்மளுக்கு இதில் என்ன கிளியூவோடு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ எந்த மிகச்சிறிய எண்ணுடன் 3 கூட்டினால் வகுப்படும் வந்துருச்சா? ஸோ வகுப்படும் அப்படின்னாலே அது என்னன்னு பார்த்தோம், எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எப்பயும் போல நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். 1680 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியான சம்முக்கு 3 கூட்டினால், அதாவது எக்ஸை நம்ம ஆட் பண்றோம், இல்லை வந்து ஏதோ ஒரு நம்பரை வந்து மைனஸ் பண்றோம், ஏதோ ஒரு நம்பரை டிவைட் பண்றோம், மல்டிபிள் பண்றோம் அப்படின்னு அந்த எக்ஸை கூட்டினால், கழித்தால், பெருக்கினால் அப்படிங்கிற அந்த மாதிரியான சம் வரும்போது அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இப்போ கூட்டினால் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து கழிக்கணும். நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்து வர ஆன்சரோட அதை நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் அதாவது கழிக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம அதை ஆட் பண்ணணும். மல்டிபிள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைன், பிளஸ்னா மைனஸ், மைனஸ்னா பிளஸ், இன்ட்டுனா டிவைடு, டிவைட்னா இன்ட்டு. இதுதான் வந்து அதோட ட்ரிக். இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கூட்டினால் கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்த ஆன்சர் என்ன 1680 வந்துச்சா? அது இப்போ கூட்டும் போது என்ன பண்ணணும், கழிக்கணும். எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பர் கழிக்கணும். அப்போ இதுல இருந்து 3 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், 1677. இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், இந்த எல்சிஎம்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னொரு ஷார்ட் மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து A B C அப்படின்னு நம்ம வந்து ஆப்ஷன் கொடுக்குறோம் இருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 1677, 80, 83, 97 அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், 3 கூட்டினால், அப்போ இப்போ ஒன்னொன்னோட நீங்கள் என்ன பண்ணுங்க, 3 வந்து கூட்டுங்க. கூட்டினால் தான் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனோட 3 கூட்டுங்க. கூட்டியாச்சா? 1680 வருது, 83, 86, 1700 வருது. இப்போ இதில் இங்கே இருக்கக்கூடிய 4 நம்பர்லையுமே இங்கே இருக்கக்கூடிய வந்த ஆன்சர் வந்து டிவைட் ஆகணும். ஸோ எந்த நம்பர் டிவைட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். இந்த 4 நம்பரில் உங்களுக்கு டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எந்த நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ எந்த நம்பர் உங்களுக்கு டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1680 தான் வந்து உங்களுக்கு எல்லா டேபிள்லையுமே வரும், வகுப்படும். அப்போ அதோட ஆன்சர் 1677. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் அப்படின்னு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். அடுத்து இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ எந்த மிகச்சிறிய எண்ணுடன் 4 கழித்தால், அப்போ அதே போல் இந்த நம்பருக்கு எல்சிஎம் இருக்கணும், கழிக்கணும், 4 கழிக்கணும், வர ஆன்சரோட 4 கழிக்கணும்னு கொடுத்துருக்கு. அப்போ வர ஆன்சரோட 4 என்ன பண்ணணும், கூட்டணும் வர ஆன்சர் தான் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து 56, 60, 64, 26. இது நீங்கள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், இருநூறுக்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆகியவற்றால் வகுப்படும் எண்கள் எத்தனை? ஸோ 6ல இருந்து 9க்குள்ள வகுப்படக்கூடிய எண் எத்தனை, 200க்கும் 300க்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஹிண்ட் படம் வந்துருச்சா, வகுப்படம் வந்துருச்சு. ஸோ வகுப்படம் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், ஸோ எல்சிஎம் தான் எடுக்க போகிறோம். அப்போ அந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 72 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது அந்த 72 நம்ம 2ஆல் பெருக்கணும், 3ஆல் பெருக்கணும், 4ஆல் பெருக்கணும், 5ஆல் பெருக்கணும். இப்படி பெருக்கிக்கிட்டே போகணும். வரக்கூடிய எல்சிஎம்மை நம்ம வந்து பெருக்கிக்கிட்டே போகணும். ஏன் அப்படின்னா 200க்கும் 300க்கும் நடுவில் கேட்குறான். அப்போ 200க்கும் 300க்கும் நடுவில் நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னு ஃபஸ்ட்டு தெரியும். அப்போ நம்மளுக்கு வந்த எல்சிஎம் நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணிட்டே போனால் தான் நம்மளுக்கு 200க்கு மேலேயும் 300க்குள்ளேயும் நம்பர்ஸ் வரும். அப்போ மல்டிபிள் பண்ணதில் பாருங்கள், நம்ம 144 இருந்துச்சு. 1ஆல் பெருக்குனா 72, 2ஆல் பெருக்கும்போது 144, 3ஆல் 216, 4ஆல் 288, 5ஆல் 360. அப்போ நம்மளுக்கு எதுக்கு 200ம் 300க்குள்ள, இப்போ 300க்குள்ள இருக்கிறது இந்த 2 நம்பர் தான். அப்போ இந்த 2 நம்பர், அப்போ பிட்வீன் 200 to 300ல இருக்கிறது 216, 288. அப்போ எத்தனை நம்பர் இந்த வகுப்படுது அப்படின்னு பார்த்தா இந்த 2 நம்பர் தான். ஸோ ஆன்சர் வந்து என்ன, 2. இப்படி தான் நம்ம வந்து கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்போ 200 to 300னா நம்மளுக்கு எல்சிஎம் 72 தானே வருது, எப்படி வகுப்படும்? அப்போ 72 நம்பர் வகுப்படுமா? அப்படியும் கிடையாது. நம்ம இந்த 200க்கும் 300க்கும் நடுவில் வரக்கூடிய நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வரக்கூடிய எல்சிஎம்மை ஒன்றுக்கு பெருக்கணும், இல்லை வந்து வகுக்கணும், ஏதோ ஒன்று பண்ணி அந்த இதை நம்ம கொண்டு வரணும்.
அடுத்து there are 6 clocks where buses at time interval of 2 3 4 5 6 10 if all clocks are set at same time எல்லா கிளாக்கும் ஒரே டைம்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு கிளாக்கும் இப்போ இந்த கொஸ்டினோட பொருள் என்னன்னா மொத்தம் 6 கிளாக் இருக்கு. 6 கிளாக்கும் அலாரம் அடிக்குது. ஒவ்வொரு நேரத்தில் அலாரம் அடிக்குது. முதல் கிளாக் 2 செகண்ட்ல அடிக்குது, அடுத்த கிளாக் 3 செகண்ட்ல, அடுத்த கிளாக் 4 5 6 10 அப்படின்னா 6 கிளாக்கும் வெவ்வேறு நேரங்கள்ல அடிக்குது. ஆனால் எல்லா கிளாக்கும் ஒரே நேரத்தில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது முதல் கொஸ்டின் என்ன, எப்போது அடுத்த முறை ஒன்றாக ஒலிக்கும்? எல்லா கிளாக்கும் ஒரே நேரத்தில் எப்போ ஒலிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 10 நம்பருக்கும் காமனாக ஒரு நம்பர் வரலையா, அதாவது 2வது வாய்ப்பாடு, 3வது வாய்ப்பாடு, 4 5 6 10 இந்த எல்லா வாய்ப்பாட்லையும் பொதுவாக ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் தான் அந்த எல்லா கிளாக்கும் ஒரே நேரத்தில் ஒலிக்கும். அப்போ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து 2வது கேள்வினா 2 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒன்று சேர்ந்து ஒலிக்கும்? அப்போ இது என்ன, டைம் இன்டர்வல். அப்போ எவ்வளோ நேரத்தில், 2 மணி நேரத்தில் எத்தனை வாட்டி ஒன்றா எல்லா கிளாக்கும் ஒன்றா அலாரம் அடிக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிப்போமா? இப்போ எல்சிஎம் அதுக்கு எடுக்கணும். இந்த 2 3 4 5 6 10 கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். அந்த எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 60 அப்படின்னு இருக்கும். அப்போ பாருங்கள், 60 2லேயும் வரும், 3லேயும் வரும், 4லேயும் 5 6 10 எல்லா வாய்ப்பாட்லேயுமே 60 வரும். அதுதான் அந்த காமனாக இருக்கிறது. ஸோ ஒரே நேரத்தில் ஒலிக்கிறது அப்படிங்கும்போது அப்போ அந்த 60ன்னு கண்டுபிடிச்சாரு. அப்போ 2 மணி நேரத்தில் எத்தனை வாட்டி ஒலிக்கும்? 60 செகண்ட் அப்படிங்கும்போது நம்ம 1 மினிட்னு எடுத்துக்கலாமா? அப்போ 2 மணி நேரத்துக்கு எத்தனை மினிட்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு. அப்போ 2 மணி நேரத்துக்கு 60 + 60 ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ 2 மணி நேரத்துக்கு 60 + 60 அப்போ மொத்தம் 120 நிமிஷம். இது டைரக்ட் ஆன்சர் நீங்கள் போட்டுறக்கூடாது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன மாடல்ஸில் கேட்கலாம்னா கிளாக்ல, சிக்னல்ஸில், அதே போல் ரேஸுங்கும் போது இப்போ ஒரு 5 பேர் வந்து இப்படி வட்ட வடிவில் ஓடிட்டு இருக்காங்க. அந்த 5 பேரும் எப்போ வந்து ஒரே லைனில் மீட் பண்ணுவாங்க. அதே போல் பலூன், எத்தனை பலூன் வந்து வெடிக்குது, எத்தனை பலூன் ஊதி இருக்காங்க. அதே போல் வந்து பெல்ஸாக இருக்கலாம், டைஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். வரக்கூடிய இந்த ஆன்சர், அதாவது இதில் வருது இல்லையா, அதோட நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். இந்த ஒன்று எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா செக்கிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கிளாக் எடுக்கிறோம். அந்த கிளாக் வந்து கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கா, ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம அந்த செக் பண்ணுறோம். அந்த செக்கிங்காக அந்த ஒன்றுங்கிறத நம்ம அங்கே ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம எல்லா கிளாக்குமே அலாரம் அடிக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தானே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த செக்கிங் பர்பஸ்க்கு இந்த மாதிரி சம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் செக்கிங் பர்பஸ்க்கு ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கணும். அது எதுக்காக, எத்தனை முறை ஒன்று சேர்ந்து ஒலிக்கும் அப்படிங்கிற அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது 3 கண்டெய்னர் இருக்குது கொடுத்தாங்க. இது வந்து எதை வந்து அதிக அளவில் மெஷர் பண்ணக்கூடிய ஸ்கேல் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம எப்பயுமே இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ், அப்போ இது வந்து மெஷரிங் ஸ்கேல்னாலே நம்ம என்னென்னு பார்த்தோம், வகுத்தி அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம அதை வந்து வகுக்க போகிறோம். அப்போ 496 வந்து அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 403ஆல் வகுக்கணும். அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு நம்பர் வருதோ, அதாவது நம்மளுக்கு ரிமைண்டர் வரும் இல்லையா, ஸோ அந்த ரிமைண்டரை வச்சு நம்ம இங்கே வெளியே எதால் வகுத்தோமோ அதை வகுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வகுக்கும்போது என்ன ஆன்சர் வருது, 31 வருது. அதை வச்சு நம்ம அடுத்தது வெளியே என்ன வகுத்தோம், 93, அதை போட்டு வகுக்கணும். இப்படியே நம்ம வகுத்துட்டே வரும்போது நம்மளுக்கு எப்போ 0 வருதோ அப்போ எந்த நம்பரால் நம்ம வகுத்துருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ 31 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக எப்படி போடலாம், இவ்வளோ டிவிஷன், லாங் மெத்தட் டிவிஷன்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க மெஷரிங் ஸ்கேல் அப்படின்னாலே வகுத்தி அப்படின்னு பார்த்தோம். அப்போ நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பருக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல் நம்பருக்கும் 2வது நம்பருக்கும் கழிக்கும் போது நம்மளுக்கு என்ன வருது, 93. இந்த 2 நம்பரையும் கழிக்கும் போது என்ன வருது, 310 அப்படிங்கிறது வருது. இப்போ இந்த 93 310 இந்த 2 நம்பரும் இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது 21வது வாய்ப்பாடு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறத டேபிள்ஸை நம்ம எடுத்துக்கணும். 21 வாய்ப்பாட்டில் 93 வருமா, அதே போல் 27ல் 93 வருமா, 31ல் 93 வருமா, 41ல் 93 வருமா, எந்த எல்லா வாய்ப்பாட்லையும் இந்த 93 அப்படிங்கிறது வருதோ அதுதான் ஆன்சர். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஆன்சரு, 39 அப்படிங்கிற அந்த நம்ம மைனஸ் பண்ண இது வந்து நம்மளுக்கு 31வது வாய்ப்பாட்டில் வரும். ஸோ இதோட உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஃபார்முலாஸும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு எல்சிஎம் வந்து டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன சம்ஸ் கவர் ஆகுது, அதாவது 6ல் வந்து உங்களுக்கு டேர்ம் 2ல் வரும். அதே போல் உங்களுக்கு 9th 10th வரக்கூடியது எல்லாமே எக்ஸசைஸ் சம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஃபர்தரான வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணும். நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.